ஹபீபி திரைப்படத்தை பல விஷயங்களுக்காக நான் பாராட்ட ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அவருடைய துணிச்சல். ஒரு வாழ்வியலை எடுத்து கூறுகின்ற ஒரு படத்தை எடுப்பதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். அதுவும் நமது நாட்டில் இது போன்ற படங்கள் எடுப்பதற்கு அசாத்திய துணிச்சல். ஒரு ஈரானிய படத்தை பார்த்தது போன்ற ஒரு உணர்வை இந்த படம் நமக்கு தோற்றுவித்தது. ஆகவே பொருளாதார கண்ணோட்டத்தை மனதில் கொள்ளாமல் ஒரு கருத்தை மக்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த படம் தயாரிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த படத்தை எடுத்த மீரா கதிரவன் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் அமீன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க விரும்புகிறேன். இந்த சினிமாவில் உள்ள முக்கியமானது என்னதுன்னா காதல். ஆணும் பெண்ணும் ஒன்னா கையை பிடிச்சிக்கிட்டு போறது, கட்டி புரள்றது, முத்தம் கொடுக்கறது, பீச்சில் போறது, தெருவில் போறது, இது எந்த ஒரு மனிதனும் அனுமதிக்கக்கூடிய ஒன்றா? தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய சகோதரியை இது போன்ற காரியத்தை செய்வதற்கு அனுமதிப்பதற்கு யாராவது தயாரா? சொல்லுங்க பாக்க. எத்தனை பேர் தயார்? என்னுடைய பொண்டாட்டியை இப்படி கூட்டிட்டு போட்டு நான் என்னுடைய மகளை சினிமா நடிக்க விடுவதற்கு நான் தயார் இல்ல. யாருமே தயார் இல்ல. என்ன சொல்ல போறான்? ஐயோ எம்மகளா, அதெல்லாம் நான் வேணா பார்த்து ரசிப்பேன், ஆனா எம்பிள்ளையில நான் விடுறதுக்கு தயாரா இல்ல. இப்படி சொல்றவங்க தான் அதிகம். நபிகள் நாயகத்தை ஒருவர் கேட்டார், நான் அந்நிய பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளலாமா? சுற்றி இருந்த தோழர்களுக்கெல்லாம் கோபம், அடிக்க போயிட்டாங்க. அவர் என்ன நபிகள் நாயகத்தை என்ன கேள்வி கேட்கணும்னு உனக்கு தெரியல, இப்படியா கேள்வி கேட்கறது? அப்படி நபிகள் நாயகன் எல்லாரையும் கையை அமர்த்திட்டு அவருடைய தோளில, அந்த இளைஞருடைய தோளில கையை போட்டு சொன்னாங்க, இது மாதிரி ஒரு விஷயத்தை உமது தாய் செய்வாள் என்று உம்மாலே எதிர்பார்க்க முடியுமா? உம்முடைய சகோதரி இது போன்ற ஒரு காரியத்தை செய்வதாக உம்மாலே எண்ணி பார்க்க முடியுமா என்று கேட்டபோது வேகமாக தலையாட்ட முடியவே முடியாது. இது மாதிரிதான்ப்பா எல்லா பெண்களும். உன்னுடைய தாய்க்கு எது கூடாதோ, உன்னுடைய சகோதரிக்கு எது கூடாதோ அது உலகத்தில் உள்ள யாருக்குமே கூடாது என்று சொல்லி அவனுக்காக பிரார்த்தனை புரிந்து இறைவா இவனுக்கு நல்ல அறிவை கொடுப்பாயாக என்று சொல்லி அவர் அனுப்பி வச்சாங்க. இந்த உதாரணத்தை எடுத்துட்டு பாருங்க. அந்த எந்த செய்தியை நீ செய்வதற்கு தயாராக இல்லையோ, எதை நீ தவறு என்று எண்ணுகிறாயோ, அதே காரியத்தை இன்னொரு பெண் மட்டும் செய்வதை உன்னாலே எப்படி அனுமதிக்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? இது ஒரு நயவஞ்சகத்தனம் இல்லையா? தமிழகத்தில் ஹபீபி என்ற ஒரு சினிமா படம் தற்போது வெளியாகி சமூக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. இந்த சினிமா குறித்து ரிவ்யூ கொடுக்கக்கூடிய, அதை பாராட்டி பேசக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. பொதுவாக சினிமான்னு வந்துவிட்டால் சினிமாவை ரசிக்கக்கூடியவர்கள், அதில் ஆர்வம் செலுத்தக்கூடியவங்க அது குறித்து பேசுவாங்க, அது குறித்து பாராட்டுவாங்க. அந்த படம் அப்படி, இந்த படம் இப்படி, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த மட்டும் இஸ்லாமியர்கள் அதிகமாக தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு இஸ்லாமியருடைய குடும்ப பின்னணியில் உருவானதுனால இதை அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதில் என்ன கவலைக்குரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த படத்தை ரொம்ப ப்ரமோட் செய்து அதற்கு ரிவ்யூ கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம். டாக்டர் கேவிஎஸ் ஹபீப் முகமது என்ற டாக்டர் கூட பாருங்க, டாக்டராக கூட அவர் அறியப்படலை, ஆனால் இஸ்லாமிய அழைப்பாளராக மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக அறியப்பட்ட இவர் இந்த படம் குறித்து ரிவ்யூ கொடுக்கக்கூடிய நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த படம் பல விஷயங்கள்ல பாராட்டுக்குரியது. இந்த படத்தை எடுக்கக்கூடிய கருத்துன்றது ஒரு துணிச்சலான ஒரு நிலையில இந்த கருத்தை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். இதற்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன், பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. எதற்காக பாராட்டு தெரிவிக்கிறீங்க? எதற்காக வாழ்த்து தெரிவிக்கிறீங்க? எந்த கருத்தை அவர் தைரியமா மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்? எந்த பல விஷயத்தை பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப கேள்வி எழுப்ப விரும்புறோம். இந்த படத்துடைய ட்ரெய்லரை நம்ம பார்க்கும்போது கவனித்தால், ஒரு மாணவ மாணவிகள் கிராம பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு நிலையில காதல் வயப்படுறாங்க. அந்த காதல் வயப்படக்கூடிய அதை வைத்து ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இது போன்ற நிகழ்வு நடப்பதை போன்று ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்தை பாராட்டுறீங்க. இத பல விஷயங்கள் பாராட்டத்துக்குரிய இருக்குன்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல காதல் செய்வதை பாராட்டுறீங்களா, அல்லது இஸ்லாமிய பெண்களாக வந்திருக்கக்கூடியதை பாராட்டுறீங்களா, அல்லது அங்க இஸ்லாமிய பெண்ணை ஹிஜாப் இல்லாம தாவணியோடு காட்டியிருக்காங்களே அதை பாராட்டுறீங்களா? எந்த விஷயத்தை பாராட்டுறீங்க? என்ன கருத்துக்கள் அங்க ஒரு துணிச்சலா எடுக்கப்பட்டிருக்கு? எந்த கருத்துக்கு துணிச்சலா அவங்க சொல்லியிருக்காங்கன்னு எதை சொல்ல வரீங்க? அதை நீங்க சொன்னா தானே மக்கள் விளங்கி கொள்வாங்க. பல விஷயங்கள் பாராட்டத்துக்குரியதாக இருக்கு, வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு சினிமா உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்குறாங்க, அதை ரிவ்யூ கொடுக்குறாங்க, பாராட்டிட்டு போறாங்கன்னு சொன்னா கடந்து போயிடலாம். ஆனா இவரெல்லாம் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக இருந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர். அவரிடத்திலிருந்து வரக்கூடியது ரொம்ப கண்டனத்துக்குரியதாகவும் இருக்கு. அதே நேரத்தில் இவரே ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய இவருடைய பேச்சை நீங்க கவனிச்சா,
அப்போது அவர் கொடுத்த விளக்கம் என்ன இந்த சினிமா குறித்து? இந்த சினிமா குறித்து விளக்கம் கொடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, சினிமானாலே என்ன, ஆணும் பெண்ணும் ஒரு காதல் வயப்பட போற கையை பிடிச்சுக்கிட்டு தெரு தெருவா பீச்ல சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு சினிமா. இதைத்தான் எடுத்திருப்பாங்க. இப்படி சினிமா சரின்னு சொல்றவங்க தன்னுடைய மனைவியை அது மாதிரி அடுத்தவங்க கூட போறதுக்கு அனுமதிப்பீங்களா? தன்னுடைய தங்கை, தன்னுடைய அக்கா, தன்னுடைய குடும்ப பெண் இது மாதிரி யாரு கையை பிடிச்சுக்கிட்டும் பீச்சு பார்க் என்று சுத்துறதை நீங்க அனுமதிப்பீங்களா என்று கேள்வி எடுத்து இவரே சினிமா குறித்து ஒரு கட்டத்தில் விமர்சனம் செஞ்சு அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் இவர் இதை சொல்றாருன்னு சொன்னா, அப்ப இவர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கொள்கை உறுதி மாறிடுச்சா? எப்போது அந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்க? இஸ்லாத்துல ஒரு முழுமையா இருக்கும்போது சொல்லப்பட்டதா? அது உறுதிப்பாட்டோடு இருக்க சொல்லப்பட்டதா? இப்போது அந்த கொள்கை என்பது இவரிடத்துல தளர்ந்து விட்டதா? என்ன ஒரு நிலையை பார்க்க முடியுதுன்றதை நம்ம புரிய முடியல. இவர் மட்டும் இந்த மாதிரி படத்தை ப்ரொமோட் பண்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ல அறியப்பட்டவர்கள் பல பேர் இது மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க. சினிமா என்றாலே மார்க்கத்துக்கு முரணாக இருக்கும். அதுல அந்நியர்களை, அந்நிய பெண்களை அந்நிய ஆண்களோடு இணைத்து காட்டுவதும், ஆடை குறைவோடு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வோடு இருப்பதாகவும், அது இல்லாம பாட்டு கூத்து மியூசிக் மார்க்கத்துக்கு முரணாக இருப்பதுதான் சினிமா. அந்த சினிமாவிலிருந்து மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கணும். அது சினிமா பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நாம் உபதேசம் செய்து அதிலிருந்து நல்வழியின் பக்கம் அழைப்பதுதான் ஒரு இஸ்லாமியர்களாக, ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக உள்ள கடமையாக இருக்கும். அதை தவறியவர் தான் KVS ஹபீப் முகமதாக நம்ம பார்க்க முடியுது. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய. இது போன்ற யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து திருந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மன்னிக்க போதுமானவனாக இருக்கின்றான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.